இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Taste Daily. Taste the Daily. இந்த விவகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தாவேகா அரசியல் பண்ணணும். ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமாக தாவேகாக்காக அதிமுகவும் மற்ற கட்சிகளும் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. ராகவாச்சாரியை கொண்டு வந்தது தான் புத்திசாலித்தனமான முடிவு. அங்கே கோபால சுப்பிரமணியம் ப்ளஸ் அரியம்மா சுந்தரம் இவர்களெல்லாம் கொண்டு வந்தது இவருடைய இது. அது கூட அதிமுக உதவி செஞ்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. உடனடியாக விஜய்க்கு ஒரு காவி சாயம் அடிச்சு டிஎம்கே வந்து இது எப்படியாச்சும் அப்படி கொண்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விஜயை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அதோட விஜய் ஓஞ்சி போய் ஒதுங்கி போயிடுவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் இங்கே அடித்த உடனே அந்த சைடு சாய ஆரம்பித்த உடனே நீதி வெல்லுன்னு போட்டவர் நான் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் என் வழி தனி வழி அப்படின்லாம் எங்கேயுமே சொல்ல. வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் இப்போது உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியாச்சு. இது தாவேகாவுக்கு கிடைச்ச ஒரு சட்ட ரீதியாக கிடைச்ச ஒரு முதல் வெற்றினே எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அதை தாண்டி விஜய் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார், ஒரு தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ இதன் பிறகாச்சும் தாவேகா இந்த சம்பவத்துக்கு பிறகு முழுவதுமாகவே முடங்கி போயிருந்துச்சு செயல்பாடுகள்லாம். ஸோ இதுக்கு பிறகு வேக எடுக்குமா? ஏன்னா புஷி ஆனந்த் நீங்கள் சொன்ன மாதிரி தலைமறைவாக இருந்துட்டு இப்போது மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. மறுபடியும் கட்சி ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்குமா? இல்லை விஜய் வந்து கரூர் எப்போ செல்ல போகிறாரு? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன விடை சார்? இந்த வழக்கு தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத விட தாவேகாவுக்கு கொஞ்சம் கிடைச்ச பூஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கள் ஒன்றும் பெருசாக அதில் முயற்சி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அவர்கள் வந்து எஸ்ஐடி கேட்டு தான் போனாங்க. தாவேகா சிபிஐ விசாரணை கேட்டு போகல. ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டு இவர் ஜிஎஸ் மணி போன்றவர்கள் போனாங்க. அந்த பாதிக்கப்பட்ட இது குழந்தைகள் அந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் போனாங்க. அப்போ இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அவங்க கொடுத்த ஆர்டர் காப்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாவேகாவும் அந்த அரசும் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. இது எங்களுக்கு தேவையில்லாத மேட்ரு. அவர்களுடைய அரசியல் அதில் வெளிப்படுது. நீ தப்பா நான் தப்பா எங்களுக்கு அது தேவையில்லை. போலீஸ் சரியில்லை. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு வழக்கமாக கொடுக்குற மாதிரி சிபிஐ விசாரணை கொடுத்து அவங்க மேலே பேர்டன் ஏற்ற தயாராக இல்லை. ஆனால் இந்த உயிரிழந்த 41 குடும்பம் நிறைய நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அதே மாதிரி 100 பேர் மேலே காயப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரம்லாம் தேசிய அளவில் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் உலுக்கி இருக்குது. இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் போடுறாங்க. மறுநாள் அரசு அதிகாரிகளை அந்த கமிஷனுக்கு என்ன செய்யணுன்ற மாதிரி அவர்கள் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சு எடுத்த ஒரு வழக்கில் அவர்கள் அந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. சிங்கிள் ஜட்ஜி எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது அந்த வழக்கு பிஏ உள்ளது எஸ்ஓபி சம்பந்தமாக தேர்தல் அந்த பிரச்சாரம் தான் அந்த வழக்கு. ஆனால் வந்து அவர் வந்து கிரிமினல் வழக்காக மாற்றி கமிஷன் அவரே சோமோட்டோ எடுத்து அதுக்கு எஸ்ஐடி போடுறாரு, கமெண்ட்ஸ்லாம் போடுறாரு. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நியாயமான முறையான விசாரணை கோரும் உரிமை இறந்து போனவர்களுக்கு இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்குது. நம்ம வீட்டில் குழந்தைகள், நம்ம கணவர், நம்முடைய மகன் இவங்களாம் இறந்தாருன்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்ற விஷயத்தை அறிஞ்சு கொள்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குது. நேர்மையான நியாயமான விசாரணை நடத்தி அதை மீட்டு தர வேண்டிய கடமை உச்சநீதிமன்றம் இருக்குது. ஏன்னா எங்கள் கதவை தட்டியிருக்காங்க அவங்க. அப்போ இதில் இவ்வளோ விஷயங்களை பரிசீலித்து ஒரு நியாயமான பாரபட்சமற்ற இன்ஃப்ளெக்சிபிள் ஒரு நெகிழித்தன்மை இல்லாத ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வேணும்னா அதற்கு நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். வெறுமனே சிபிஐ விசாரணை அல்லாமல் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அவருக்கு உதவியாக தமிழ்நாட்டில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டு நான் பண்ணுறோம் அப்படின்றது. இது வந்து நாங்கள் எல்லா விஷயங்களும் கண்காணித்து கொடுத்த தீர்ப்புன்றாங்க. அப்போ இதில் தாவேகா தனியாக எடுத்து வெற்றி பெற்றார்கள் அப்படிலாம் வராது. இவங்க கேட்டதும் இவர்களும் ஒரு மனுதாரர், அவ்வளோதான். உச்சநீதிமன்றம் இதில் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கு. சரி, இப்போ தாவேகாக்கு இது ஒரு இதுனா பாசிட்டிவான விஷயம்னா கரெக்டு. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அவர்களுக்கு ரிலாக்ஸேஷன். அரசுக்கு பின்னடைவுனா பின்னடைவு. அதை நீங்கள் அவங்களுடைய புலம்பல்லாம் பார்க்கலாம். நேற்று கூட முதல்வர் அமுதா அவர்கள் வாசித்த அதே அறிக்கையை சட்டசபையில் வாசிக்கிறார். அவரு ஒரு ரீசனும் சொல்லியிருக்காரு சார். அவங்க அதிகாரிகள் வந்து அரசியல் ரீதியாக பேசலை, அவங்க வந்து அலுவல் ரீதியாக பேசினாங்க. அரசு மீது தொடர்ச்சியான இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கும் போது அதற்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஏடிஜிபியோ இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸோ வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அரசியல் ரீதியாக அவங்க பேசலையே. அரசு அதிகாரியுடைய வேலை அது அல்ல.
இது அரசியல் சம்மந்தப்பட்ட விவகாரம். ஒரு கட்சி, அந்த கட்சி நடத்தின கூட்டத்தில் ஒரு ஸ்டாம்பேடு, அந்த கட்சி வந்து இவர்களை குற்றச்சாட்டுது. இவர்கள் முறையாக காவல்துறை மற்றவெல்லாம் பண்ணலை, அரசு இந்த மாதிரிலாம் பண்ணுச்சு அப்படின்னு நேரடியாகவே குற்றச்சாட்டுறாங்க. அந்த ஆளுகின்ற அரசு மீது, ஆளுகின்ற கட்சி மீது குற்றச்சாட்டு. அவர்கள் தரப்பில் இவர் லேட்டாக வந்துட்டார் அதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதில் அரசியல் ரீதியாக நீங்கள் கொடுக்கலாம். செந்தில் பாலாஜி கொடுக்கலாம், கொடுத்தாரு, மற்றவர்கள் கொடுக்கலாம். அரசு அதிகாரிகள், சட்டத்தில் அந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள், எங்கள் அதிகாரிகள்லாம் கரெக்டாக நடந்தாங்க, இவர் தான் தப்புன்னா அந்த ஒன்மேன் கமிஷனுக்கு யூஸே கிடையாது. இன்னொன்று, அந்த டிஎஸ்பி தலைமையில் ஒரு குழு விசாரிச்சுட்டு இருக்குல்ல, அது வந்து எப்படி விசாரிக்கும்? நம்ம அதிகாரியே சொல்லிட்டாரு விஜய் மேலே தான் தப்புன்ற மனநிலையில் தான் விசாரிக்கும். இது விசாரிச்சுட்டு இருக்கும்போது பேரலாக எஸ்ஐடி, அதுக்கு ஒரு ஐஜி தலைமையில், அவர்களுக்கு கீழே டிசி அவங்களாம் இருப்பாங்க. அவங்களும் நம்ம மேலதிகாரி இப்படி சொல்லிட்டான்ற இதெல்லாம் போவோம். இதை நம்ம சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொல்லுது. மறுபடியும் இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டு இந்து தலையங்கம் எழுதுறதும் இவர்கள் சொல்கிறதும் எப்படி சரியாக இருக்கும்? போய் உச்சநீதிமன்றத்தில் சொன்னீங்கல்ல, அவங்க தான் அதை ஏற்றுக்கலையே. உச்சநீதிமன்றம் சொல்கிற பிரதான காரணமே தானே, ஒரு விசாரணை பாரபட்சமற்ற முறையில் நடக்கணும், அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னா இது எல்லாமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே இது நடக்குதுன்னா எங்களுக்கே சந்தேகம் வருது. அப்போ பாரபட்சமற்ற முறையில் ஒரு விசாரணை நடக்கணும்னா வெளியில் ஒரு ஏஜென்சி தான் பண்ணணும், ப்ளஸ்ஸு அதை கண்காணிக்கிறதுக்கு நாங்களே ஆள் போடுறோம். சரி சார், இது இந்த தீர்ப்பை ஒட்டி நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு செய்திகள் வருது, தலையங்க எழுதுறாங்க, ஒரு இது போயிட்டு இருக்கும்போது நான் முதல்ல கேட்டதான் தாவேக்காவுக்குள்ள என்ன நடக்குது, தாவேக்காவுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கு? இந்த விவகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தாவேக்கா அரசியல் பண்ணணும். ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமாக எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காக அதிமுகவும் மற்ற கட்சிகளும் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. தாவேக்காவுக்காக இவர்கள் அனுபவமற்றவர்கள். ஆமாம், தாவேக்காக கூட வச்சுக்க முடியாது. இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடக்கிற ஒரு போட்டியாக மாறி இருக்கு. இங்கே இந்த விவகாரம் தாவேக்கா சம்மந்தப்பட்டது. அப்போ தாவேக்காவும் ஏறி அடிக்கணும். முதலமைச்சர் நேற்று இப்படி பேசினார்னா, இல்லை தவறாக சொல்கிறார்கள், இது வந்து சரியில்லை, முதல்வரே இப்படி சட்டசபையில் பதிவு செய்து சரியல்ல, இந்த விவகாரத்தில் எங்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம், அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் அவர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க, உங்களோட எங்களுக்கு அதிக வார்த்தை, இதெல்லாம் சொல்லணும். மௌனமாக இருக்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்க இல்லை, ஆரம்பத்துலேருந்தே தாவேக்காவுக்கு தான் சார் இந்த மௌனம் தான் உங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதானே சொல்கிறாங்க. ஆமாம், அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சிக்கு இது தேவையில்லாத ஒன்று. அரசியல் கட்சி எங்கே இப்போ இவர் சொல்கிறாரு, யார் தீர்ப்பு வந்த பிறகு வந்து பேட்டி கொடுக்குறாரு, அதை வச்சுட்டோம், நாங்கள் துக்கத்தில் இருந்தோம். நீங்கள் என்ன துக்கத்தில் இருந்தீங்க? இந்த உருட்டு தெரிதா? நீங்கள் துக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் கட்சி கூடிய அறக்கம்பத்தில் பறந்தது. இல்லாட்டி அந்த துக்க நிகழ்வில் யார் வீட்லையா போய் 16 நாளைக்குள்ளே அவங்க படத்துக்கு, குழந்தை படத்துக்கு மாலை போட்டு ஏதாவது மரியாதை செலுத்துனீங்களா? அடுத்து நினைவந்த நிகழ்ச்சி நடத்த சொல்லி விஜய் உத்தரவு போட்டுருக்காருன்னா செய்திகள் வருது. 16 நாளுக்குள்ளே நீங்கள் சொன்ன அந்த துக்க நாள்ன்றதுக்குள்ளே எதாவது பண்ணீங்களா? விஜய் தான் போக முடியாது, நியாயமான காரணம். ருசியானந்த் போகலாம், ஆதவ அர்ஜுனா போகலாம், சிடி நிர்மலவர் போகலாம், வெங்கட்ராமன் போகலாம், தாகிரா ஒருத்தவங்க இருக்காங்களே பட்டமளிப்பு விழாவில் போட்ட மாதிரி அவங்க போகலாம், இன்னும் மற்ற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் போகலாம்ல. ஒருத்தர் கைதானார்ல, வெறும் வழக்கறிஞர்கள் மட்டும் வாதாடணும். மாவட்ட செயலாளர்லாம் போய் மனு போட்டு பார்த்து, மாநில நிர்வாகி யாராவது ஒருத்தர் போய் மனு போட்டு பார்த்து, மதியழகன் தைரியமாக இருங்க, தலைவர் சொல்லி அனுப்பிச்சார், நீங்கள் இதன் மூலியமாக மற்ற மாவட்ட செயலாளருடைய தலைவருடைய நெஞ்சத்தில் இடம் பெற்றுட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தானே அவருக்கு தெம்பு இருக்கும். ஆனால் இங்கே என்ன கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்களா சார்? விஜய் வந்து அப்பயே சொன்னார், சட்ட ரீதியாக வந்துட்டு கண்டிப்பாக நம்ம நிர்வாகிகள்லாம் கரெக்டாக சொன்னேன், வழக்கறிஞர்கள் தவிரன்னு சொன்னேன், சொல்லிட்டேன் நான் தான். அப்புறம் ஏன் அதில் ஒரு விளக்கம்? வழக்கறிஞர்கள் மட்டும் தானே போகிறது வரதெல்லாம். சட்ட ரீதியாக போராடுறது தாண்டி தார்மீக ரீதியாக மனோதைரியத்தை கொடுப்பதற்கான வேலைகளை கட்சி பண்ணணும். அந்த குடும்பத்தை பார்த்து பேசணும், அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும். ஏம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்மா, உங்கள் கணவர் எங்களோட இருக்கிற மாதிரி தான், நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு 10 நாள் உள்ளே இருக்கார், அவ்வளோதான், அதில் ஒரு 10 புக்கு படிப்பார், நாளைக்கே அவர் கொண்டு வந்துடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தார்மீக ரீதியான ஒரு தைரியத்தை கொடுக்குறது, மனோதைரியத்தை கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளில் ஒன்றுமே இல்லை, 16 நாளில் அந்த கட்சியில் சிதறி ஓடிட்டாங்க. வெறும் வழக்கறிஞர்கள் மட்டும் பண்ணாங்க. அவங்களும் வந்து நீங்கள் வெளியில் பேட்டிலாம் பார்க்கலாம். எனக்கு என்னன்னு பேட்டி, ராகவாச்சாரியை கொண்டு வந்தது தான் புத்திசாலித்தனமான முடிவு. அங்கே கோபால சுப்பிரமணியம் ப்ளஸ்ஸு இவர் அரியாமா சுந்தரம் இவர்களெல்லாம் கொண்டு வந்தது இவர்களுடைய இது. அது கூட அதிமுக உதவி செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல சார். டெல்லி ஆதவ அர்ஜுனா போயிட்டு அங்கே அவர் தான் அந்த அட்வொகேட்லாம் இது பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து அருண்ராஜ், ஸோ அவர் தான் விஜய் கூட இருந்தார். இந்த கரூருக்கு இந்த வீடியோ கால் பண்ணி பேசினது எல்லாமே வந்து அவர் கொடுத்த ஐடியா. ஸோ புஷியானந்த் இல்லாத இடத்த இவங்க 2 பேர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விஜய்க்கு வந்து உதவி. அதே ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார், வழக்கறிஞர்களை அமர்த்துவதற்கே எங்களுக்கு பெரிய சிக்கலாக இருந்தது சொன்னாரா இல்லையா? அது அவர் அவ்வளோதான் சூசகமாக தான் சொல்ல முடியும்.
இப்போ இந்த விவகாரத்தில் நான் சொன்ன மாதிரி இவர்களுக்காக ப்ளஸ்ஸு தமிழ்நாடு அரசை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு அதிமுக மற்ற கட்சிகள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் விஜய் வந்து இந்த கேப்பில் அவருக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய பலம் என்னன்றது தெரிஞ்சிடுச்சு. பொதுச் செயலாளரே ஓடி ஒளிந்தவுடன் மற்றவர்கள் செதற ஆரம்பித்த உடனே நம்முடைய உயரம் இதுதான்ன்றது விஜய்க்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால் அவர் வந்து அந்த சைடு கொஞ்சம் பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டார். ஒன்ஸு நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டிங்கனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதற்கு பிறகு அவர்களும் தொடர்ச்சியாக விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லைன்னு தான் சார் சொல்கிறாரு இவர். எங்க அருண்ராஜ் சொன்னாரே சார். எப்போ சொன்னார்? இந்த ஒரு பேட்டி, ஒரு சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் அப்படிலாம் விஜய் சொன்னாரா? புஷி சொன்னாரா? ஆதவ் அர்ஜுன் சொன்னாரா? சார் அருண்ராஜும் ஒரு பொதுச் செயலாளர். விஜய் சொன்னாரா இந்த மாதிரி நடக்குது, அது நான் பேச்சுவார்த்தையில் நான் ஈடுபடலன்னு சொன்னாரா? சொன்னார்னா என்ன இன்னைக்கு பண்ணாரு நான் சொல்கிறேன். எங்கெங்க யார் யார் கலந்துக்கிட்டாங்க சார்? பிஜேபி தலைவர்கள் சொல்லுவாங்க விஜய் அவர் பேசினாரா, விஜய் சொல்லல, அவங்க சொல்லலாம் எடுத்துக்க. அதுதானே கணக்கு, அதானே கணக்கு. ஆர்எஸ் பாரதி சொன்னால் திமுக இது ஆகாதுல்ல. ஒரு பெரிய பிரச்சனை வருது, உடனடியாக விஜய்க்கு ஒரு காவி சாயம் அடிச்சு டிஎம்கே வந்து இது எப்படியாச்சும் அப்படி கொண்டு போக போகிறாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விஜயை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அதோட விஜய் ஓஞ்சி போய் ஒதுங்கி போயிடுவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் இங்கே அடித்த உடனே அந்த சைடு சாய ஆரம்பித்த உடனே லேட்டாக தான் இவர்களுக்கு புரியுது, கொஞ்சம் ஓவராக தான் அடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி லேட்டாக புரியுது. அந்த லேட்டாக புரியுதுனால விளைவு என்ன ஆகுதுன்னா இவர் அங்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டார். இவர்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, நீ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டின்னு சொல்கிறீங்க, இன்னொரு புறம் வந்து இதெல்லாம் வந்து சும்மா இவங்களா கிளப்பி விடுறது, விஜய் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் கண்டிப்பாக தனிச்சு தான் போட்டியிட போகிறாரு அப்படின்னு என்னுடைய விருப்பம். அதை நான் இங்கே சொல்கிறேன். அப்படி தான் நான் யார் சொல்கிறாங்க சொல்லுங்கள் நீங்கள் சார். இப்போ நீங்கள் எப்படி ஒரு சாரார் வந்து இந்த மாதிரி போகிறாரு பேசிட்டு இருக்காரு, எங்கே பேச்சுவார்த்தை நடந்து நான் சொல்கிறேன். முதல் நாள் வந்தார்ல விஜய், முதல் நாள் பட்டினப்பாக்கம் வந்தார்ல, முதல் நாள் அன்னைக்கே 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் விஜய். போதுமா? சார் அவங்க நிர்வாகிகள் கூட இல்லை பிஜேபி தலைவர்கள்? பிஜேபி தலைவர்களோட. அங்கேருந்து வந்த 4 தூதர்கள் ப்ளஸ் அவர்கள் ஃபோன் போட்டு கொடுத்து அவர் பேசினார், விஜய் பேசினார், மற்றவர்களும் பேசினார். அது மாதிரி ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தை போச்சு. இது இல்லாமல் மற்ற தலைவர்கள் இப்போ நயினார், எடப்பாடி இவர்கள்லாம் தனிப்பட்ட முறையில் விஜய்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அது மாதிரி போது பார்த்துக்கலாங்க வாங்க, அந்த மாதிரி. அதை பேச்சுவார்த்தையாக இல்லாமல் ஒரு உறுதி கொடுக்குற மாதிரி, எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்களா, கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னு பேசின அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி இவர்கிட்ட பேசினார் விஜய்கிட்ட. அதே சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன். அந்த மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி அதிமுக கூட்டத்துக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம கொடியை பிடிச்சி நிற்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி யாரும் நிர்வாகிகள் வந்து பேசக்கூடாது, இந்த அதிமுக கூட்டணி இந்த மாதிரி பொது தளங்களில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதே போல் அந்த கொடியை பிடிச்சி நின்னவங்களும் வந்து அதிமுக டிஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதுவும் வந்து அதிமுகவே வந்து ஆல் செட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதான். முதல் நாள் 3 பேர் பிடிச்சிருந்தாங்க. உடனே மறுநாள் காலையில் எல்லா மெயின் ஸ்ட்ரீட் கூடிய மீடியாவையும் கூப்பிட்டு இந்த பாருங்கள் அவங்க வந்து கருப்பு சோப்பு இது போட்டிருக்காங்க, அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்தப்போ ஏடிஎம்கேவாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் சொன்னாங்க. ஆனால் மறுநாள் 30 பேர் பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 30 பேர் டிஎன்ஏவும் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் மாவட்ட நிர்வாகிகளாம் வந்துட்டான். இவங்க போய் பேட்டிலாம் எடுத்தாங்க. நீங்கள் பிரதான டிவி தந்தியோ தலைமுறை தெரில, பேட்டி எடுத்தோன்னே நாங்கள் இந்த பொறுப்பில் இருக்கணும்னா அவங்க பேட்டியே கொடுத்தாங்க. முடிஞ்சிச்சா? கீழே தொண்டர்கள் மத்தியில் இந்த அடி வாங்கினது, புஷியானது, ஓடி ஒழிஞ்சது, மற்றவர் இது பண்ணது, மெயினாக விஜய் மேலே போட்டு அடின்னு அன்றைக்கி நைட்டு அடிச்சுட்டு காலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆதரவு கொடுத்து பேசின உடனே நமக்கு இந்த நேரத்தில் துணை இதுனா இவர் தான், நம்ம இவங்களோட கூட்டணி போனால் தான் இவங்களை அடிக்க முடியுன்றதை கீழே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டான், விஜயும் புரிஞ்சுக்கிட்டாரு. நடுவில் இருக்கிறவங்க தடுமாறுறாங்க. இதில் நீங்கள் சொன்னீங்களா அந்த மாவட்ட செயலாளர் சொன்னார்ல, ஏன் அருண்ராஜ் சொல்ல வேண்டியதானே? நீங்கள் சொல்கிற மாதிரி அருண்ராஜ் சொல்ல வேண்டியதானே, யாரும் கொடியை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, அவங்க கூட்டத்தில் கலந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அருண்ராஜ் சொல்லிட்டாரு சார். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை என்னன்னா ஒரு விவகாரம் நடக்குதுன்னா யாரு அதற்கான அதிகாரம் பெற்றவர்கள்? விஜய் இது வரைக்கும் நான் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணலாம்ல. நான் எல்லா வெளியில் வந்து சார் திமுக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுக்கு ஸ்டாலின் அவர்களே தான் ட்வீட் பண்ணுமா? என் துரைமுருகன் சொல்லலாம், அதை தாண்டி வேற துரைமுருகன் சொல்லலாம்ல, புஷியை சொல்ல சொல்லுங்க சார். அவர் இப்போதான் சார் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அருண்ராஜ் இருந்தாரு, அவரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. நேற்று வந்துட்டார்ல, ஷேவ் பண்ண டைம் எடுத்துகிட்டு போவ எப்படி வந்தார் அவர்? நான் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ளேருந்து நேராக வந்த மாதிரி வந்தாரா? என்ன வேஷம் பாருங்கள் தலைவரை, ஒன்றுமே டைம் இல்லை தலைவரை, பாருங்கள் தலைவர் என் கோலத்தை, அப்படி தான். சரி வந்தீங்கல்ல, 24 மணி நேரம் இந்த உருட்டுலாம் வேறு எங்கேயா போய் உருட்டு சொல்லுங்கள். 24 மணி நேரம் கடந்துச்சு.
24 மணி நேரமும் நீங்கள் வந்து இந்த விவகாரத்தில் இது வரைக்கும் பதில் சொல்லல. விஜய் மற்ற விஷயங்கள் சொன்னவர் ஒரு ட்வீட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? போட்டுறேன் சார், நீதி வெல்லும் போட்டுறேன் சார் ட்வீட்டு. அதுதான் சொன்னேன், நீதி வெல்லும்னா இதுதான், நீதி வெல்லும். நான் நீதி வெல்லும்னு போட்டவர், நான் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் என் வழி தனி வழி அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல. விஜய் வாயால் வந்து சொல்லணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணி. வேறு என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தான் நேரடியாக சொல்கிறோம்ல. நான் முத பதிவு பண்ணுறேன், அன்றைக்கி யாருமே நம்பலை. கொஞ்சம் பேர்லாம் வந்து பேசுகிறாங்க என்கிட்ட, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க நடந்துச்சுங்க, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்கன்னு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் அங்கே போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ எனக்கு, நான் வெளியில் இருக்கிறேன், எனக்கு விஜய் நாளைக்கு டிஎம்கே போனாலும் நான் பதிவு பண்ணுவேன், விஜய் டிஎம்கே போகிறார். இதுதான் என் வேலை, நான் ஒரு அனலிஸ்ட், அவ்வளோதான். போனால் என்ன ஆகும் அப்படி தான் என்னால் பண்ண முடியும். அவர் அங்கே போகக்கூடாதுன்னு என்னுடைய கோபம் இருக்குது வச்சுக்கிங்க, அதில் இல்லைங்க அவர் போக மாட்டாருன்னு சொன்னால் நான் வந்து பத்திரிகையாளர் கிடையாது. இல்லை சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். விஜய் வந்து நீட் எதிர்ப்பு பற்றி பேசினார், கொள்கை எதிரின்னு பேசினார், பாசிசமா பாயாசமானு பேசினார். இவ்வளோ விஷயங்களை பேசிட்டு நீங்கள் உடனே வந்து டிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்கன்னா, அப்போ டிஎம்கே கூட்டணியில் இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. ஆனால் விஜய் ஒரு ஷார்ட் டேர்மில் இவ்வளோ விமர்சனத்தை பண்ணிவிட்டு ஒருவேளை வந்து நான் பிஜேபி கூட கூட்டணி போகிறாருன்னா அவருடைய கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன ஆகும்? என்னையா இதையே வந்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுப்பாங்கல்ல திமுக. விஜய் நீட் எதிர்த்து பேசினார். இல்லை இது தாவேக்காக்குள்ளேயே உண்மையிலேயே கொள்கை ரீதியாக அவங்க பிஜேபி எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் உள்ள இருக்காங்க, இந்த மாதிரி மதவாத சக்திகள் சொல்லி இருக்காங்கன்னா, இல்லை அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும்? என்னடா தலைவர் இப்படி முடிவு பண்ணாருன்னா அது ஒரு நெகட்டிவாக தானே போகும். முடிச்சாச்சா? இப்போ நான் சொல்லலாமா? சொல்லுங்க. விஜய் நீட் எதிர்க்கிறாரு, இருமொழி கொள்கை பேசுகிற எல்லாம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? நீட் எதிர்க்கிறார், இருமொழி கொள்கை, பாஜக எதிர்ப்பு எல்லாம் தானே இருந்துச்சு. இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தானே இருக்குது. எதாவது பிரச்சனை இருக்கா? எடப்பாடிக்கு வர கூட்டத்தில் ஏதாவது குறைஞ்சி போச்சா? இன்னும் கேட்டால் முன்னிலும் உற்சாகமாக அவர் எடப்பாடி போயிட்டாரு, அதனால் விஜயும் நீங்கள் சொன்னதாங்க சொல்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் சொன்னால் க்ரெடிபிலிட்டி போய்டுன்றீங்கல்ல. விஜய்க்கும் இந்த மாதிரி சொல்கிறதுனால க்ரெடிபிலிட்டி போகாதுன்றேன். க்ரெடிபிலிட்டியை முடிவு பண்ண வேண்டியது மக்களுங்க. ஏன் இன்னைக்கு முதல்வர் அதுக்கு தான் விமர்சனம் வருது எடப்பாடி மேலே. நீங்கள் கடந்த காலங்களில் அடிச்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு விமர்சனங்கள் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கன்றேன். அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். பார்த்தீங்களா, அடிமையாயிட்டார்கள், யார் யார் காலிலே விழுந்துக்கிட்டே இருந்தார், இப்போ மோடி காலில் விழுந்துருக்காரு. அதுக்கு தான் நம்ம கேட்குறோம், கூட்டணி போனால் ஒரு காலில் விழுறாரு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அந்த கூட்டணிக்கு உடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கா? இங்கே ஏடிஎம்கே தான். சீட்டை கொடுக்க போகிறது யார்? இங்கே ஏடிஎம்கே தான் கொடுக்க போகுது. இங்கே அப்போ காலில் விழுறன்றது வராது. 2வது, கூட்டணிக்கு போனாலே காலில் விட்றதுன்னா 80களில் 75ல் இந்த மிசா கொடுமை அவ்வளோ அனுபவிச்சு சிட்டி பாப்புலேருந்து எல்லாம் இறந்து பல கொடுமைக்கு பண்ண இந்திரா காந்தி கூட நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கை கோத்தாரு. அதுவும் கூட்டணி தானே. அது அப்போ காலில் விழுந்ததாக எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி திமுக வரலாற்றில் ரெகுலராக இருக்குது. ரஜினிகாந்த்லாம் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளே கிடையாது. அவர் இருந்த இடத்துக்கும் இருந்ததுக்கும் நண்பர் ரஜினிகாந்த் கூப்பிட்டு தானே பண்ணார். ஷோ ஆர்எஸ்எஸ்ன்னு இவர்களே விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவுடைய உதவியோடு தானே 96ல் கை கோத்தாரு. அப்போ அது காலில் விழுறதா எடுத்துக்கலாமா? வாஜ்பாய் கூட சேர்ந்தார்ல, காலில் விழுறதா எடுத்துக்கலாமா? கூட்டணிகள் மாறும், சேரும். அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைப்பார்கள். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Taste the Daily. Taste the Daily.